நேற்றிலிருந்து நடைபெற இருக்கின்ற இந்த அகில இந்திய லாரி சங்கத்தினுடைய சங்கம் வந்து நேற்றுலேருந்து லாரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாரி ஸ்ட்ரைக்னால பார்த்தீங்கன்னா எங்கள் கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 400 ஏற்றுமதியாளர் இருக்காங்க. அது இல்லாமல் கொசுவலை ஏற்றுமதியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. இப்போ இந்த லாரி ஸ்ட்ரைக்னால எங்களுக்கு இயல்பாக நாங்கள் அதாவது லாரியிலேருந்து நாங்கள் கூட்ஸை வந்து தூத்துக்குடி வழியாகவும் சென்னை வழியாகவும் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்குறோம். இப்போ எங்களால் இந்த 2 நாட்களாக எங்களால் அந்த ஏற்றுமதியை செய்ய இயலவில்லை. இதனால் பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 கோடி ரூபா பெருமானம் உள்ள கூட்ஸ் வந்து தேங்கி நிற்கிது. அதே போல் லோக்கல் அதாவது டொமஸ்டிக்கில் சப்ளை பண்ணுறவங்க அவங்களுடைய சப்ளையும் இன்றைக்கி நின்றுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கோடி ரூபா பெருமானம் உள்ள கூட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் தேங்கி கிடக்கு. இதே நிலை நீடித்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ரெண்டாவது ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கொடுக்கலைன்னா கண்டிப்பாக இறக்குமதியாளர்கள் எங்களுடைய ஆர்டரை ரத்து பண்ணிடுவாங்க. இதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசு இதற்கு காரணமாக இருக்கின்ற பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும். அதே போல் சுங்க வரியை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் செய்தால் கண்டிப்பாக அகில இந்திய லாரி சம்மேளன சங்கத்தினர் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்குவாங்க. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பை உடனடியாக நீக்க வேண்டும் என்று எங்களுடைய ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக நான் எங்களுடைய இந்த இடத்துல நான் குறிக்கிறேன். திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு से होकर तिरुचिरापल्ली से पालक्काड टाउन तक जाने पार्सल रिपोर्टर तिरुचिरापल्ली